கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தந்தையை மகன் தனது நண்பர்களை ஏவி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் உயிரிழந்ததாக நாடகமாடிய மகன் சிக்கியது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள கிருஷ்ணன் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபாகரன். 65 வயதான பிரபாகரன் செக்யூரிட்டியாக வேலை பார்த்து வந்துள்ளார். கடந்த 10ஆம் தேதி பணி முடிந்து தனது மொபெட்டில் செல்லும் போது கீழே விழுந்து இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அருகில் இருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதுகுறித்து தகவல் தெரிந்து வந்த பிரபாகரனின் மகன் அனீஷ்குமார் மருத்துவமனையில் தனது தந்தைக்கு வலிப்பு நோய் உள்ளது, அதனால் சாலையில் வண்டியிலிருந்து மயங்கி விழுந்திருக்கலாம் என்று கூறினார். கீழே விழுந்ததில் தலையில் காயம் பட்டிருக்கும், இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் சிகிச்சையில் இருந்த பிரபாகரன் 12ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அப்போது பிரபாகரனின் மகன் அனீஷ்குமார் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டாம், தந்தையின் உடலை தாருங்கள், வீட்டிற்கு கொண்டு செல்கிறேன் என மருத்துவர்களிடம் கூறியதாக தெரிகிறது. ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் இதுகுறித்து சுசீந்திரம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். போலீசார் பிரபாகரனின் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் உடற்கூராய்வில் பிரபாகரன் கழுத்தில் ஆழமாக வெட்டுக்காயங்களும் தலையில் வெட்டுக்காயமும் இருப்பது தெரிய வந்தது. பிரபாகரன் கொலை செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்த சுசீந்திரம் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். பிரபாகரன் விழுந்து கிடந்த இடத்திலிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது பிரபாகரனை இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் கீழே தள்ளியது பதிவாகி இருந்தது. இதனையடுத்து போலீசார் விசாரணையின் கோணத்தை மாற்றி குற்றவாளிகளை தேடி வந்தனர். பிரபாகரனின் மகன் அனீஷ்குமார் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்படவே அவரை பிடித்து தங்களது பாணியில் விசாரணை நடத்தினர். விசாரணையின் போது தந்தை பிரபாகரனை நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார். அனீஷ்குமாருக்கு திருமணமாகி 4 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத நிலையில் அவரது தந்தை பிரபாகரன் மகன் குறித்து அவதூறாக பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அனீஷ்குமார் தனது நண்பர்கள் சுதன் மற்றும் ராஜா ஆகியோருடன் சேர்ந்து கொலை செய்தது தெரிய வந்தது. சம்பவத்தன்று இருசக்கர வாகனத்தில் வந்த பிரபாகரனை சுதன் மற்றும் ராஜா ஆகியோர் சேர்ந்து வெட்டி கொன்றுவிட்டு பைக்கில் தப்பிச் சென்றதும் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அனீஷ்குமார், சுதன், ராஜா ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.